தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஒரு ரஜினி படத்துல கமல் இணைந்து நடிக்கிறார். தயாரிப்பு வந்து ராஜ்கமல் பண்ணதுனால, அவருடைய நிறுவனமே பண்ணதுனால, அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து படம் எடுக்கிறாரு வந்து ரஜினி ஒத்துக்கிட்டாரு சொன்னதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துற வேலை தான் தவிர இதில் வந்து உண்மை இருக்கிறதா இருக்குது எனக்கு தெரியல. அதுக்கான அவசியம் என்ன சார்? உங்களை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும்ல சார். இப்போது ஒரு கண்டென்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் மேக்கிங் ஒன்று இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில். கண்டென்ட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று இப்படி வந்து ஒருத்தர் யாராவது ஒருத்தர் புனைஞ்சிட்டா இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. எல்லாம் தேர்தலே ஆயிடுச்சு, எல்லா சைடுமே சொல்கிறேன். சரி, ஏதோ அஜித் வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அவர் வான் பண்ணுறாரு, விசில் அடிக்காத, ஃபோட்டோ எடுக்காத, இங்கே வந்து கோயிலில் வந்து இப்படி கத்தாத அப்படின்னு அவர் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அன்றைக்கி இருந்த சம்பளம்லாம் சொற்பமான சம்பளம், இன்றைக்கி தான் பல கோடி சம்பளம். அன்றைக்கி இருந்து அப்படி படிப்படியாக வந்து அவங்க ஷார்ப்பாக இருந்தனால தானே இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கி ரெண்டு பெண்களுக்கு இருக்குது, பேரன்களுக்கெல்லாம் இருக்குது. ஃபைன் டைம் சினியோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் சினிமா சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு படம் வரப்போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு கமல்ஹாசன் அவர்களோட கடன் அடைக்க தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறதாகவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு மனிதரை வந்து கொச்சப்படுத்தணும்னா எந்த வகையில் வேணாலும் கொச்சப்படுத்தலாம் சார். மனிதனுடைய அந்தரங்கத்தில் பல அந்தரங்கம் இருக்குது. ஓகே இல்லையா? அந்தரங்கம்னா உங்களுக்கு தெரியும், மறைக்கப்பட்ட பகுதி. கடனும் கூட ஒன்று தான். கடனும் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு மனிதருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்றது, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்றது எனக்கு தெரியுமா சார்? தெரியாது. தெரியாதுல்ல. என் பாக்கெட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி தான் ஒரு மனிதருக்கு வந்து கடன் இருக்கிறது வந்து அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஆமாம். அந்த கடன் எவ்வளவு இல்லை, அது வந்து கழுத்து வரைக்கும் இருக்குதா, வந்து தலைக்கு மேலே இருக்குதா அப்படின்றதுலாம் அந்த மனிதருக்கு தான் தெரியும். ஆமாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த சொத்துக்களை வந்து ஏலம் விடும்போது சொல்லுவாங்களா, ஆக்ஷனுக்கு கொண்டு போகும்போது, ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷனுக்கு கொண்டு போகும்போது அப்போ தெரிய வரும். ஆமாம். என்னன்னாக்கா வந்து வங்கி வந்து நடவடிக்கை எடுத்து ஏலத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க சொத்துக்களை. அப்போ தான் வந்து இந்த வெளி உலகத்துக்கு கடன் இவ்வளோ கடன் இருக்கான்னு. மற்றபடி ஒரு மனிதனுக்கு பின்னாடி வந்து கடன் இருக்குன்னு தெரியாது. எல்லாம் ரொம்ப டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வெளியில் எவ்வளோ கடன் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. சொத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக. அதுவும் நான் சொல்லக்கூடிய இப்போ உங்களுக்கு எனக்குலாம் ஒரு வீடு வாங்கிட்டோம்னா என்ன செய்வோம்? உடனே அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி ஊரெல்லாம் கூட்டுவோம். இதை பாருங்க, இதான் என் வீடுன்னு காட்டுவோம். கண்டிப்பாக. ஆனால் பல சொத்துக்கள் பெரிய பெரிய பிரபலமானவர்களும் சரி, இல்லை அரசியல்வாதிகளும் சரி, நடிகர்களும் வந்து அவங்க எவ்வளோ சொத்து இருக்குன்றதே தெரியாது, வெளில காட்டிக்கவும் மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கமல் வந்து ஒரு பெரிய வீடு கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வீடுகள் இருக்குது, இங்கே கூட இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆழ்வார்பேட்டில் ரோட்டில். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு பெரிய வீடு கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு கூட ஒரு தகவல் வந்து இருக்குது, வந்துச்சு. ஸோ இப்படிலாம் வரும்போது ஒரு ரஜினி படத்தில் கமல் இணைந்து நடிக்கிறார். தயாரிப்பு வந்து ராஜ்கமல் பண்ணதுனால, அவருடைய நிறுவனமே பண்ணதுனால, அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து படம் எடுக்கிறாரு வந்து ரஜினி ஒத்துக்கிட்டாரு சொன்னதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிற வேலை தான் தவிர இதில் வந்து உண்மை இருக்கிறதா இருக்குது எனக்கு தெரியல. சரி, அகஸ்மாத்தான் உங்களுக்கு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டினா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த விக்ரம் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து கேட்டினா வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு, வங்கியிலேருந்து பல நோட்டீஸ்கெலாம் அவனுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனில் தத்தளிக்கிறாருன்னு செய்திகள் வந்து அப்போ பேசப்பட்டது. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி வந்து முன்னாடி சொல்கிறேன், அப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விக்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடியை போட்டு 600 கோடிக்கு மேலே எடுத்துட்டாருன்னு சொல்லும் போது அவருடைய கடன்களெல்லாம் ஒழிச்சிட்டாரு,
குறிப்பாக ஆழ்வார்பட்ட வீடு வந்து அவருடைய பழமையான அந்த வீடு, ஓகே. அதையும் கூட மீட் எடுத்துட்டாரு. ஏன்னா எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு. நீங்கள் தக் லைஃப்லேயே வந்து இப்போ இந்த மாதிரி நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் 2ல வந்து அவ்வளோ லாபம் எடுத்துட்டாரு, ஆனால் தக் லைஃப் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அது வந்து அவருடைய என்ன சொன்னால் ஒரு பார்ட்டு தான். அவர் 3 பெரிய நிறுவனங்கள், அதில் ஒரு நிறுவனம் தான் இவருது. ஓகே. அப்படியே நஷ்டப்பட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஏலத்துக்கு போகிறது, சொத்து ஏலத்துக்கு போகிற அளவுக்கு கடனாக இருக்க போகிறது, அடைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மனிதனை வந்து எப்படியாவது அதுக்கான அவசியம் என்ன சார்? உங்களை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும்ல சார். இப்போது ஒரு கண்டென்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் மேக்கிங் ஒன்று இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில். ஓகே. கண்டென்ட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று இப்படி வந்து ஒருத்தர் புனைஞ்சிட்டா இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா. அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், கடன் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து ரஜினி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றது வந்து ஒரு வகையான கமல் ரசிகர்களை வந்து உஷ்டப்படுத்துறது, கோவப்படுத்துறது. இப்போ புரியுதுங்களா? நோக்கம் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் கேட்குறேன் சார், இத்தனை வருஷம் வந்து இவங்க 2 பேரும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அந்த ரசிகர்கள்கிட்ட வந்து ரஜினி வர்சஸ் கமல்ன்ற அந்த இது இருக்கு, போட்டி இருக்கு. காலகாலமாக இருக்கல சார். இப்போ நீங்களே எடுத்துக்க, இப்போ எனக்கு 55 வயசாகுது. எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் எல்லார் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இப்போ மொத்தமே 2 பிள்ளைகள் தான், ஒன்று ஆண் ஒரு பொண்ணு. அந்த அப்போ கிடையாது. இப்போ வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஆண் ஒரு பெண், அதோட வந்து குடும்ப கட்டுப்பாடு போயிடுறாங்க. ஆனால் எங்கள் வந்து 90 கிட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. 4, 5 70, 80களில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 6 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பான், இல்லை 4 பேர் இருப்பான். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமல் ரசிகனாக இருப்பான், ஒருத்தர் ரஜினி ரசிகன். வந்து ஒரே தள்ளுமுள்ளு சண்டையாக நடக்கும். இது அங்கே ஒரு பக்கம் படத்தில் அவங்க சண்டை போட்டாங்கன்னா இங்கே ஒரு பக்கம் சண்டையாகும். அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சிவாஜி அப்படி இருந்துச்சு. ஆமாம், உண்மை அது. எம்ஜிஆர் சிவாஜியும் அப்படி வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார். இப்போ நாங்களாம் எடுத்துனாக்கா அடிப்படையில் உண்மை தான். ஓகே. எம்ஜிஆர் படத்தை தான் வந்து நான் பார்ப்பேன், சிவாஜி படத்தை வந்து ரொம்ப ரேர் தான் பார்ப்பேன், ஆனால் ரொம்ப ரேர் தான். ஓகே. அங்கே ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து கேட்டால் 2 பேரும் வந்து அவர் அரசியலுக்கு போயிட்டாரு அப்படின்னு வரும்போது அடுத்த கட்டமான வச்சு கலர் படம் வந்த உடனே என்ன கேட்டால் நான் ரஜினிக்கு அடாப்ட் ஆகிட்டேன், எங்கள் அண்ணன் வந்து கமலுக்கு அடாப்ட் ஆகிட்டார். ஓகே. இயல்பு தான் இது, எல்லா குடும்பத்திலும் நடக்கும் சார் இது. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஒரு எத்திக்ஸை கடைப்பிடிச்சவங்க. யார் நான் சொல்கிறது? எம்ஜிஆர், ஓகே, சிவாஜி, அடுத்து வர ஜென்ரேஷனான வந்து ரஜினி, கமல். ஓரளவுக்கு எத்திக்ஸ். இவங்க ஃபுல்லாக சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு இருக்குங்க சார், இன்னைக்கு எல்லாம் தருதலைக்கு தான் பார்க்குறேன்ல. இப்போ எல்லாம் தருதலை ஆயிடுச்சு, எல்லா சைடுமே சொல்கிறேன். சரி, ஏதோ அஜித் வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அவர் வான் பண்ணுறாரு, விசில் அடிக்காத, ஃபோட்டோ எடுக்காத, இங்கே வந்து கோயிலில் வந்து இப்படி கத்தாத அப்படின்னு அவர் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. ஆனால் பல நடிகர்கள் அதை வேணும்னே விரும்புகிறாங்களா? அது வந்து அதுதான் நான் சொல்கிறேன், இது கல்ட்டு கிரியேஷன் ஒன்று சார். நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? தனுஷ் வந்து 1-2 படம் தான் சார் நடித்தார். ஓகே. 2வது படமோ 3வது படமோ சார், தலைவா ஆணையிடு என் தலையை உன் காலடியில் வைக்கிறேன்னு போட்டான் ஹெட்டிங். எங்கே போடுறான்? இது மாலை மலர் பேப்பரில் அவர் பிறந்த நாளுக்கு பார்க்குறேன். வந்தே 3வது படம் தான் நடித்தான். யார்? தனுஷ். ஆமாம். அங்கே ரசிகர் அவனுக்கு உருவாகிட்ட ரசிகர் தான் செய்கிறான். உருவானானா இல்லை உருவாக்கிட்டானா அது யாரு கண்டா? அது சொன்னால் இவனுக்கு சண்டைக்கு வருவானுங்க தனுஷ், நமக்கு எதுக்கு? ஆனால் மாலை மலர் பேப்பரில் நான் பார்க்குறேன், என்னையா இது எங்கள் காலத்தெல்லாம் கூட இப்படி இல்லையே. ஒரு கால் பக்கம் விளம்பரத்தில் தலைவா நீ ஆணையிடு என் தலையை உன் காலடியில் வைக்கிறேன்ட்டான். அவருக்கு அப்போ அவன் தலையை வைக்கிறேன்னா இது நல்லது. சிம்புவோட ரசிகர் தலையை வந்து வெட்டி காலில் வைக்கிறேன்னு சொல்ல இல்லையா? ஆமாம். ஏன்னா அப்போ சிம்புவுக்கும் இன்னி வரைக்கும் அந்த போட்டி இருக்கு, சிம்புக்கும் தனுஷ்க்கும் அந்த தள்ளுமுள்ளு அப்போ நடந்துருச்சு. ஆமாம். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு வந்து ரொம்ப எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறான். ஓகே. சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். உள்ளதான் அவர் லேட்டாக வருவார்ன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பீரியட் இருந்தது. சிம்பு கிட்ட வந்து அதை ரசிகர்கள் எப்படி இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரோ கொஞ்சம், நான் ஃபுல்லாக சொல்லக்கூடாது, தப்பு அது சொன்னால் இவர் சிம்புவோட ரசிகர்ன்றவானுங்க இருக்கிறதுல. இப்போ இருக்கிற அந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்துகிற எப்படி வந்து அஜித் எப்படி ஒரு ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரோ ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறதுல, அதே மாதிரி வந்து சிம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டு வந்தவங்க. ஓகே. பெரிய கேப் கொடுத்து வந்ததுனால இந்த ரசிகர் கூட்டம்லாம் வந்து ஒரு மாயன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும்.
அப்போ தனுஷ் அதை வந்து தவறுறாரா சார்? தனுஷ் மற்ற இன்னும் இன்னைக்கு வர இந்த சூரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் சேர்த்து தான் சார் வந்து விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வராங்க சார் ஒரு நிகழ்ச்சிகளாம். சார் சூரியலாம் கீழேருந்து வந்தவர் சார் கீழே இருந்து வரட்டும் மேலேருந்து வரட்டும். ஆனால் இது வந்து இப்போ தேவைன்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு பிராண்ட் கிரியேஷனுக்கு ஒரு கல்ட்டு கிரியேஷனுக்கு வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து ஒரு கூட்டம் வந்து சார் இப்போ ரீலில் பார்த்தேன். ஓகே. ஜெர்மனியில் போயிட்டு இருக்கிறாரு அஜித். ஓகே. அவர் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவர்கள் தான் வந்து செல்லில் போட்டோ எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஜெர்மனியில் ஆமாம் அந்த காட்சி பார்க்குறோம். இது வந்து இயல்பாக நடக்கிறது இதெல்லாம். இப்போ ரஜினி போனார்னா இயல்பாக ஒரு கூட்டம் வரும். சரிங்களா? எங்கே போனாலும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து நான் சரி கேட்டால் இந்த மாதிரியான ஒரு கல்ட்டு கிரியேஷன்றது நடந்துச்சு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எஸ்எஸ்சி பண்ணார். விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணார். எங்கே போனாலும் வந்து அந்த கூட்டத்தை வந்து தொடர்ந்து வந்து வாழ்க்கை கோஷம் போகிறதுக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் நீட்சி தான் வந்து விஜயோட ஃபார்முலா அது. ஓகே. அந்த ஃபார்முலா இன்னைக்கு விஜய் சேதுபதி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி சார். அப்போ தமிழ் சினிமாவில் இதை வந்து ஓரளவுக்கு அஜித்தை விட்டுருங்க சார். அவரை தாண்டி ஓரளவுக்கு டீசெண்டாக ரசிகர்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிறவங்க யார் சார்? ரசிகர்கள் வந்து ரசிக்கக்கூடிய அதற்கட்டால் முழுக்க அங்கே வந்து ஒரு தனி மனிதனை வந்து நேசிக்கக்கூடிய மனிதராகவும் இருக்கணும், ரசிகர்களாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து கலைத்துறையில் இருக்கிற அவருடைய கலைத்திறமையை வந்து நேசிக்கிற மனிதர்கள் இரண்டும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து விஜய் ஆண்டனிக்கு இருக்குது. விஜய் ஆண்டனிக்கு இருக்குது. சூப்பர் சார். அது தனி மனிதனாகவும் அவரை நேசிக்கிறது. ஓகே. சினிமாவில் வந்து கலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திறமையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி பாணி எல்லாமே வந்து ஒரு அடக்கமாகவே எல்லாருமே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அடக்கமா ஒழுக்கமா யதார்த்த நிலையை பேசுறது, எங்கேயுமே கோவப்படாம பிராக்டிக்கல் மேன் சொல்லுவாங்கல்ல. ஆமாம். ஒரு யதார்த்த மனிதனா வந்து தன்னை காட்டிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப சைலண்டாக வந்து அந்த ரசிகர்கள் கூட்டம் இயல்பா எதுவும் சேர்த்துக்காம விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்துக்காம அவருக்குன்னு ஒரு தனி பாதை அப்படி அமைச்சு அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. எடுத்துக்க முடியாது. விஜய் சேதுபதி ஒரு பீரியட்ல அப்படிதான் இருந்தார். ஆனால் அது காலப்போக்கில் அது அப்புறம் வந்து அவங்க இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது ஒரு போதை மாதிரி தானே. இப்போ கையை தட்டிகிட்டே இருந்து திடீர்னு ஒரு நிகழ்ச்சியில் போனால் கை தட்டணும்னு வச்சுங்க, எங்கடா ஆளே காணோம். அது கேட்டுனே ரசிச்சிட்டாங்கன்னா ஒரு முறை வந்து நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார். எம்ஜிஆர்லாம் இறந்து போயிட்ட பிறகு ஜெயலலிதாவை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினதில் இவரும் போர்க்கொடி தூக்குறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நான் கேட்டேன்னா வந்து இவங்க தனிமைப்பட்டுறாங்க ஒரு 4 பேர். அப்போ வந்து மீண்டும் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க, பதவிக்காக போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, கேட்டினா நாங்கள் உங்களுடைய அனுபவம் என்ன, உங்கள் வயசு என்ன, நீங்கள் அண்ணாவோட பயணிச்சவர், எம்ஜிஆர் கலைஞரோட பயணிச்சு நீங்கள் ஜெயலலிதா கூட போய் சேர்ந்துக்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் வந்து பழகிட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு சல்யூட் அடிக்கணும், ஒரு 10 பேர் வந்து மனுவோடு நின்று வந்து பார்த்தீங்கன்னா தலைவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரணும். ஸோ வந்து நான் வந்து காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிராஃபிக் கிளியரன்ஸ் இருக்கணும். சாயந்தரம் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போய் நான் வந்து கலந்துங்கன்னா அங்கே எனக்கு வந்து சால்வை போற்றணும். இப்படியே நான் பழகிட்டேன் 25 வருஷம். அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து ஜெயலலிதா அந்த மாதிரி இந்த நடிகர்லாம் இந்த புகழ் போதைக்கு போயிடுறானுங்க. ஓகே. அப்போ என்ன செய்யறாங்க, அது கிடைக்கலனா வந்து கேட்டால் ஒரு டெம்பரரியாக இதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குல்ல, இது ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. இது இந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருப்பானுங்க. தலைவரை நான் ஒரு 100 பேர் வர வச்சுருக்கேன் தலைவரை, டேய் நாளைக்கு அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கு ஸ்கூலில் பார்த்துக்க. ஏன்னா அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அனாதையாக நடந்து போனால் என்ன செய்வாங்க, ஏன்றது கூட ஆள் இல்லையா, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் ஆளே இல்லைன்ற. அப்போ வந்து அங்கே ஒரு கும்பல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெடிமேடாக ஒரு கும்பல் இருக்கும் சார் 100 பேர். எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதுதான் சூரி வந்து இந்த விடுதலை 2 நிகழ்ச்சியில் இளையராஜா ஓப்பனாக கேட்டார் ஆடியோ லான்ச்சில். ஆமாம், நான் வரும்போது யாருமே வந்து சவுண்டு கொடுக்கவே இல்லை, நீ வரும்போது மட்டும் இவ்வளோ சவுண்டு கொடுக்க, நீ ஆளை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்டேன் ஆடியோ லான்ச்சில். அப்போ அவர் எவ்வளோ தெரியுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. நம்ம ஒரு டாபிக் வந்துட்டு நம்ம இப்படி வந்துட்டோம். இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிட்டீங்கன்னா, இந்த ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுல வந்து கமலுக்கு ஒரு பங்கு இருக்கு. ரசிகர் நற்பணி மன்றம்னு மாத்தண்டா வரும். ரசிகர் மன்றமா இருக்கிறத ரசிகர் நற்பணி மன்றம்னு மாற்றி ரத்த தானம் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள்லாம் வந்து கமல் தான் ஆரம்பித்தார். ஓகே. நீங்கள் நடிகர்கள் யாராவது ரத்த தானம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கமல் தான். குருதி கொடைன்னு சொல்லிட்டு ரத்த தானம் பண்ணுறது அது அந்த இது வந்து அவர் பண்ணார். ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்படுத்துறதுல வந்து நீங்கள் அஜித்துக்கு முன்னோடியும் சொல்ல முடியும். கமல் ஓகே, நிச்சயமா. என்ன இவர் வந்து சில வார்த்தைகள் மூலமாக சொன்னார், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், குழந்தைங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வெளிப்படையாக பேசினார் அஜித். பட் அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ரசிகர்கள் இருக்கட்டும்,
அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி விடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய, நல்ல காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாரு. நற்பணி மன்றமா மாதிரி. என்னன்னா நல்ல காரியம் செய்யும் போது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொகையை கொடுக்கணும்ல. ஆமா, வேறும்னே நீ நல்ல காரியம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது அவங்க காசுல இருந்து கொடுக்குற மாதிரி. பொண்டாட்டி தாலியெல்லாம் அறுத்து யாருக்காவது செய்யுங்கன்ற மாதிரி அப்படி போயிடுச்சு. ஓ, நல்ல காரியம் செய்யணும்னா என்ன செய்யணும், நீ கண்டிப்பா வாங்குற சம்பளத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் ஒரு கொடுக்கணும். குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து எப்பா இதெல்லாம் ஊர்ல மக்களுக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லணும் இல்லையா. ரத்தம் கொடுக்குறதும் அவனே ரத்தம் கொடுக்கணும். இது அவனே கொடுக்கணும், அவன் பாக்கெட்ல இருந்து காசு கொடுக்கணும். அவன் வந்து ஹாஸ்பிட்டல் யாராவது வந்து பேஷண்ட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவன் காசு வந்து தரணும். இப்படி ஆயிடுச்சு. ஆனா பேர் வந்து கமலுக்கு போற மாதிரி ஆயிரும். ஆமா, அப்படி போயிடல. கமல் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பா இதை பண்ணாங்க. இன்னைக்கு ஏதோ சோசியல் என்னன்னா, மீடியா கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதுல வந்து கமல் அது வந்து உண்டு. அதனுடைய அந்த ஆனா ரஜினி அது பண்ண தவறு. ரஜினி வந்து அதை பண்றதுக்கு அதுக்கு டைம் இல்லைல்ல. ம். ஏன்னா அவர் முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும் ரஜினி இல்லையா. அவர் ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கே ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஆரம்பத்துல இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் ரஜினி ஆன்மீகத்துல போன பிறகுதான் வந்து ஒழுக்கப்பட்ட ஒரு மனுஷனா மாறினார். ஒரு ஆரம்பத்திலே வந்து அவருக்கு அந்த ஆன்மீக சிந்தனை எல்லாம் ஆன்மீகம் கிடையாது. கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு தான் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி, மன அழுத்தத்துக்கு ஆளாகி, அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஒரு ஒரு தடுமாற்றங்கள் ஆமா, ஆமா. மன அழுத்தத்துக்கு ஆளாகி, அதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து ஆன்மீகம் பக்கம் திருப்பி விடுறாங்க. ஆன்மீக பக்கம் திருப்பினவொன்னு ஒன்று செட்டார்னா அது நார்மலுக்கு வந்துட்டார். நார்மல்ன்றத ஒழுக்கத்துக்கு வந்துட்டாரு. புரியுது, புரியுது. ஆனால் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வந்தபோது அவருக்கு வந்த சேர்ந்த ரசிகர்கள் வந்து கரடமுரடாக வந்தாங்க. அவரை மாதிரியே ரஜினி வந்து கரடமுரடான ஆள் தான். ஓகே, முதல் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சொல்கிறேன், 70 80க்குள்ள சொல்கிறேன். ஓகே. 80க்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரு, தன்னையும் மாற்றிக்கிட்டாரு, ரசிகர்களையும் மாற வச்சுட்டார். மாற வச்சார். இது உண்மை. இது உண்மையை பேசணும்ல, யாரையும் நமக்கு நோக்கம் கிடையாது. ஆமா, அதே சமயம் நிறைய நல்லது பண்ணது சினிமாவில் யார் முதல்ல அப்படின்னு சொன்னால் ரஜினி தான். ரஜினி. ஆனா அதை பத்தி நிறைய பேர் அதுக்கு பேசுறாங்க. பிறகு அதை ஃபாலோ பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து வேற லெவலில் போனார். எம்ஜிஆர் சொல்றாரு, எம்ஜிஆர் நல்லது பண்ணார். எம்ஜிஆர் நான் சொல்றது வந்து கேட்டால் முதலமைச்சர் ஆகி நல்லது செய்யறது வேற. நடிகராக இருக்கும்போது நடிகராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து செய்த நல்லதை விட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 5 பேர் காலி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் சந்திரபாபு, அசோகன், ஏன் நாகேஷ் கூட ஒரு கட்டத்தில் வந்து தள்ளிட்டு தான் ஐஸ்வர்ய வேலனையும் ஓகே. தேங்காய் சிம்ஸை கொண்டு வந்தார். சரி. காலி பண்ணதில் வேணா ஒரு 5 பேர் காலி பண்ணாங்க. ஆனால் ரஜினி யாராவது நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்களேன். ரஜினி இது வரைக்கும் காலி பண்ணதா தகவலே இல்லை. சொல்லுவாங்க தான் கேட்டிங்கன்னா வந்து 1 2 அப்படி சொல்லுவாங்க. இவர் போட்டிக்கு வந்தார், அவர் போட்டிக்கு வந்தார் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. குறிப்பிட்டு வந்து எம்ஜிஆர் காலி பண்ணதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ரஜினி யாரை காலி பண்ணார், அவர் யாரையும் காலி பண்ணுற மாதிரி வந்து ஒரு தகவல் இல்லை. ஏன்னா அவர் அந்த மனநிலையே இல்லை. முதல்ல அவரை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப பாடுபட்டார். உண்மையில ஆரம்ப காலத்தில் அவர் வந்து பெரிய ட்ரங்கனாக இருந்து அதுக்கப்புறம் மன அழுத்தமாகி ஏர்போர்ட்டில் கண்ணாடி இதெல்லாம் வந்து 80களில் பேப்பரில் படிப்போம் உட்காந்து. ஓகே, ஏர்போர்ட்டில் கண்ணாடியை உடைச்சாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், ராத்திரி 11 மணிக்கு இங்கே கதவு தட்டினார், அங்கே கதவு தட்டினார். இப்படிலாம் வந்து ரஜினியை மாற்றினதில் ஒரு பெரும் பங்கு வந்து ஸ்ரீபிரியா கொண்டு. ஸ்ரீபிரியா நட்பு முறையில் அவங்கள கூப்பிட்டு வச்சு அவரை வந்து இந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவர் வீட்லேயே வந்து ஸ்ரீபிரியா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததுலாம் உண்மை. ஓகே, ஓகே. அதை வந்து அவரே கூட வந்து சொல்லுவார். முழுசாக வந்து ரஜினியோட வாழ்க்கையை படிக்கும்போது தெரியும் இவங்களுடைய பங்களிப்புலாம் உண்டு. பாலச்சந்தர் வந்து நல்வழிப்படுத்துகிற பாலச்சந்தர் ஒரு கட்டத்தில் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவுக்கு சொத்துக்களை அவர் வந்து கைமாற்றினார். அந்த ஆன்மீகத்தில் போன உடனே சொத்துக்களை எழுதி வச்சார். சொத்து போன உடனே சொத்து போயிட்டு உடனே லதா நினச்சிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பாலச்சந்தர், ஒய்ஜிபி ஃபேமிலி, அந்த கமல் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து சுமூகமாக முடித்து இது பண்ணாங்க. இல்லை பேர் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா லதா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மணி மைண்டட்ன்றாங்களே சார். மணி மைண்டட் இல்லை சார். இப்போ நானே கேட்குறேன், எங்கேயோ போயிட்டு வந்து கணவர் வந்து கொள்ளடிச்சு வராரு. ஓகே, அப்படின்னா பார்த்தா உழைச்சி சம்பாதிக்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல முறையில் வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க. அதுதானே இப்போது சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அன்றைக்கி இருந்த சம்பளம்லாம் சொற்பமான சம்பளம், இன்றைக்கி தான் பல கோடி சம்பளம். அன்றைக்கி இருந்து அப்படி படிப்படியாக வந்து அவங்க ஷார்ப்பாக இருந்தனால தானே இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கி 2 பெண்களுக்கு இருக்குது, பேரன்களுக்கெல்லாம் இருக்குது. இப்போ ரஜினியை பாதுகாத்தது வந்து இப்போ சொல்லுவாங்க அந்த கோச்சரையான படம் விஷயத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதுக்காக கோர்ட்டுக்கு போனாங்க, வந்தாங்க, செய்தாங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, அங்கே வந்து ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அந்த நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அது இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அரசியலில் ஈடுபட்டு போய் எங்கேயாவது கொள்ளடிச்சிடுவாங்க, இல்லை சினிமாவிலே கூட ஏதாவது வந்து பிளாக்ல டிக்கெட் விற்று கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்லலையே. அவர் வாங்குற சம்பளத்தை வந்து சேவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஓகே.
அதை தாண்டி எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்காரு சார். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், மனைவியோட ஒத்துழைப்பில் தான் சார் நல்லது செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடியது உண்மையாக கூட இருக்கட்டுமே, கமலுக்கு வந்து உதவி பண்ணுறாரு, கடனுக்காக உதவி பண்ணாரு கூட, அதுக்கு ஒரு மனசு நல்ல விஷயம் தானே அது. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. ஓகே. ராஜ்கமல் பொறுத்த சினிமா வந்து கமலை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறத சினிமாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. தன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வீடு இருக்குது, அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குலாம் வந்து அது சேர்த்து வைக்கிறாருன்னா அது அடிப்படை. நாளைக்கு அது இருக்கலாம், நாளைக்கு அதையே மார்க்கேஜ் பண்ணலாம், சினிமாவில் கொண்டு வந்து போடலாம். ரஜினி கமலோட வேலையே அதுதான், சொத்தை சேர்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அதே அடமானம் போட்டு கொண்டு வந்து அதே சினிமாவில் போட்டு வந்து படம் ஃபெயில். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கையே சினிமான்னு ஆயிடுச்சு. ஓகே. கமலுக்குலாம் வாழ்க்கையே சினிமான்னு ஆயிடுச்சு. இப்போ கமலை வச்சு படமே எடுக்க வரமாட்டான், தக்குலை படம் ஊற்றிக்கிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் செய்வார் அவர். வீட்டை போய் தூங்கிட்டு வர படுத்துக்கிட்டு. அப்போ அடுத்த கட்டம் நான் வந்து படம் வந்து எடுக்கணும். படம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த கட்ட வேலையை பார்த்தா என்ன ஒரு அரசியலில் இருக்காரு. படம் எடுக்குன்னா யாரோ சிவகார்த்திகேயன் அவன் இவனை வச்சு அமரன் எடுத்தாரு, லாபம் அடிச்சாரு, நல்ல ஹிட். அப்புறம் தக்குலை இப்போ ஊற்றிக்கிச்சு கடன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அமரனில் சம்பாரிச்சு என்னடா பண்ணாரு? அது சொல்லுங்கடா, அதை சொல்லுங்க. விக்ரம்லேயே நல்லா எடுத்தாரு. விக்ரம்லேயே 150 கோடி போட்டு 600 கோடி எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமரன்லாம் விட்டு தக்குலை படம் ஊற்றிக்கிச்சு, அதனால நஷ்டமாயிட்டாரு. அதனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து படத்தை எடுத்து நடிச்சு கொடுக்குறாரு. எல்லாரும் பண விஷயத்தில் வந்து கராராக இருப்பாங்க. இப்போ நான் கேட்க ரஜினி சும்மா நடிச்சு கொடுத்துருவாரா? முடியாது. சம்பளம் இன்னும் நடிக்க போகிறாரு. இல்லை லதா தான் விட்டுருவாங்களா? உங்கள் நண்பருக்கு நீங்கள் வந்து பணம்னு வரப்போது நண்பன் அது என்பனா அது இது பணம் வரும்போது பணம் சார், இது பணம்டா பணம். ஆமாம். அப்படி பார்த்து சும்மா அழைச்சிட்டு போனாங்களா? அதெல்லாம் முடியாது. அப்போ அவர் தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லலாம் என்னன்னா வந்து ரஜினியோட படம்ன்ற பேனர்ன்றதுனால, இந்த கமலுடைய பேனர் வந்து அதாவது இந்த ராஜ்கமல்ன்றதுனால என்னுடைய கால் ஷீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 5 நாள் கூடுதலாக கால் ஷீட் கொடுக்குறோம் ஒன்றா சொல்லலாம். ஆனால் சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. ஒரு மாதன்றது இது இல்லை 4 சம்பளம் போடுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்ன்றது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நாள் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு வேணால் சொல்லலாம். அதிகபட்சம் அவ்வளோதான். ஏன்னா இங்கே பல பாடங்கள் இருக்குது சார். சிவாஜி எடுத்து ஏழை போடணும் வந்தோம்னா எத்தனை பேர் வந்துட்டானுங்க வந்து சினிமாவில் இருக்க கோடீஸ்வரலாம் வந்துட்டு சிவாஜி எவ்வளோ பெரிய மகா கலைஞன், நீங்கள் கடன் வாங்கிட்டீங்களா, ஏலத்துக்கு போச்சா, நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன யாருமே அதெல்லாம் கிடையாது. அவன் கஷ்டத்தை அவன் தான் சுமக்கணும். சினிமாவாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும். சினிமாவில் மட்டும் வந்து கொள்ளையை அடிச்சுட்டு வராங்க, இல்லை நோட்டு அடிக்கிறாங்களா, அதாவது மிஷின் போட்டு அங்கேயும் உடச்சிட்டு சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஆனால் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. கமல் அப்படியே வந்தால் கூட கடன் இருந்தால் கூட எவ்வளோ கடன்றது கமலுக்கு தான் தெரியும். ஆமாம். ஓகே சார். சினிமா சார்ந்த பல்வேறு கேள்விகளை நம்ம இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்களும் பல விஷயம் நல்லா சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றிம்மா.